அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானமாகும். ஒருவர் வாழ்க்கையிலே வெற்றி காண வேண்டுமென்றால் அந்த வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்திற்கு அதிபதி வலுப்பெற்றிருக்க வேண்டும். மற்ற 5ஆம் இடத்திற்குரியவர்கள், 4 கூடியவர்கள், 9 கூடியவர்கள் இவர்களெல்லாம் கெட்டுப்போய் இருந்தாலும் கூட, அறிவு ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு அதிபதி கெட்டுப்போய் இருந்தாலும் கூட, உழைப்பு ஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்கு அதிபதி கெட்டுப்போயிருந்தாலும் கூட, 11ஆம் இடத்துக்கு அதிபதி பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு வேறு எந்த ஸ்தானம் கெட்டுப்போயிருந்தாலும் கூட அந்த வெற்றி ஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிட்டும். அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த 11ஆம் இடத்திலே கும்பத்திலே இருந்தாலும் அவர் ஆட்சி பெறுகின்றார். 10ஆம் இடத்திலே மகரத்திலே இருந்தாலும் அவர் ஆட்சி பெறுகின்றார். அந்த சனி பகவான் துலாம் வீட்டிலே உச்சபலம் பெறுகின்றார். மேஷம் லக்னத்திலே அந்த சனி பகவான் நீசபலம் பெறுகின்றார், வலுவில்லாது போகின்றார். ஆனால் மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மேஷ லக்ன கேந்திரத்திலே இருப்பதினாலே அவர் நீசபங்கமாகி பலம் பெறுகின்றார். ஆகவே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த வெற்றிஸ்தானம் என்ற அந்த 11ஆம் இடம் என்ற அந்த கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கும்பத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தாலும், அல்லது அந்த சனி பகவானுடைய இன்னொரு வீடாகிய 10ஆம் இடத்திலே மகரத்திலே அந்த சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தாலும், அல்லது துலாத்திலே சனி பகவான் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தாலும், அல்லது லக்ன கேந்திரத்திலே இருந்தாலும், அந்த 4 வீடுகளிலே அந்த 11க்கு அதிபதியாகிய சனி பகவான் இந்த 4 வீடுகளிலே ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து பலம் பெற்று மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தால், மேஷ லக்னம் 11இல் வெற்றி ஸ்தானாதிபதி சனி 10 அதில் 11இல் ஆட்சி பெற்று அல்லது 7ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.